السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. நரக வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா, கபரினுடைய நெருக்கடிகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா, அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் முல்க். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் முல்கிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடைய வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் முல்கை ஓதி வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் முல்கை ஓதி வருவார்களோ அவர்களுடைய கபரினுடைய வேதனைகளை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று யார் சூரத்துல் முல்கை ஓதி வருகிறாரோ அது அவருக்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையுடைய நாளிலே பரிந்து பேசும். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் முல்கிற்கு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூறா. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாக்களை ஓதுவோம். ஏராளமான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூறாக்களின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடியும். நாம் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நாம் நினைத்த காரியங்களை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நிறைவேற்றி தருவான். நாம் இந்த சூறாக்களை வலிமையாக ஓதுவோம். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அந்த சூறாக்களினுடைய அந்த சிறப்புகளை அறிந்து நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.